பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்டில் ஸோ எப்படி பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் லெவல் சம் வரைக்கும் செய்யலான்றது தான் பார்ட் 1ல் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் 11th படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரியணும். நான் 7th யூனிட்டில் இருக்க எந்த சம் கொடுத்தாலும் எக்ஸாமில் கேட்டாலும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலான்றதுக்கான மெத்தட் தான் இப்போ டீச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ சில பேர் வந்து 10th மேட்ரிக்ஸ் படிச்சிருப்பாங்க, சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் படிக்காதவங்களுக்கும் சேர்த்து தான் டீச் பண்ண போகிறேன். ஸோ இப்போது ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தோன்னா அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டல் எலிமெண்ட் ஏ நம்பர்ஸ் அவைல் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஹரிசாண்டல், இந்த மாதிரி இருக்கிறது பேர் ஹரிசாண்டல், இந்த மாதிரி இருக்கிறது பேர் வேர்ட்டிக்கல்னு சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு பேர் ரோ அண்ட் இதுக்கு பேர் காலம். ஸோ இதுக்கு பேர் ரோ, இதுக்கு பேர் காலம். 1 2 3 காலம் 1 காலம் 2 காலம் 3 ரோ 1 ரோ 2 R1 R2 C1 C2 C3. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை காலம் அண்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட ஆர்டர் அண்ட் சைஸ் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குது எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு தான் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6 அப்படின்னா 2 ரோஸ் 1 2 2 ரோஸ் இருக்குது அண்ட் 3 காலம்ஸ் இருக்குது. 1 2 3 காலம்ஸ் இருக்குது. டோட்டலாக 6 எலமெண்ட்ஸ் வரும். ஆர்டர் என்னென்னா 2 x 3 இதுதான். ஓகேவா? இப்போது இதை வச்சு ஒரு சம் எப்படி 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். கன்ஸ்ட்ரக்ட் 2 x 3 மேட்ரிக்ஸ் A equal to Aij where Aij equal to I minus 2j the whole square divided by 2. இப்போ இதுதான் கொஸ்டின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 x 3ல் ஒரு மேட்ரிக்ஸ் செய்யுங்கன்னு அர்த்தம். 2 x 3னா என்ன அர்த்தம்? 2 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னோடய மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு எழுதிடலாம். 2 ரோஸ் 3 காலம்ஸ் 1 2 3 4 5 6 எலமெண்ட் இருக்கும். 2 x 3 எலமெண்ட். இப்போ இது எப்படி எழுதுவாங்கன்னா 1 2 1 2 3. இப்போது இந்த எலமெண்ட்டை நான் ஏன்னு எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கனால A1 1. இதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். A13 A21 A22 A23 இப்படி தான் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த எலமெண்ட்டை நான் ஃபில் பண்ணோம் அப்படின்னா A11 அப்படின்னா என்னன்னு தெரியணும். A11 அப்படின்னா என்னென்னா இப்போது ஃபஸ்ட்டு 1 இருக்க இடத்துல என்ன இருக்குது? I இருக்குது. I இருக்க இடத்துல நமக்கு 1 இருக்குது. தென் அதே போல் J இருக்க இடத்துல 1 இருக்குது. இந்த வேல்யூவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். I minus 2j அதாவது நம்மளோட Aij என்னென்னா I minus 2j the whole square divided by 2. ஸோ ஐக்கு பதிலாக 1 போடுறோம் மைனஸ் 2, ஜேவுக்கு பதிலாகவும் 1 போடுறோம். ஏன்னா ஜேவோட வேல்யூ நமக்கு 1 தான் கொடுத்துருப்பாங்க. தென் ஹோல் திங் ப்ராக்கெட் டிவைடட் பை 2. இப்படி தான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 minus 2 divided by 2 ஹோல் ஸ்கொயர். எப்போவுமே அங்கே இருக்க ஒவ்வொரு டேட்டாஸையும் கண்டினியூ பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். எதையுமே எங்கேயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. 1லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் -1 த ஹோல் ப்ராக்கெட் பவர் 2. -1 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். பவர் அப்படின்னா என்னாலே அந்த நம்பர்ஸை ஹவு மெனி டைம்ஸ் போடணும்னு அர்த்தம். இப்போ 2 ஸ்கொயர்னால் 2 2 டைம்ஸ் போடணும்னு அர்த்தம். 3 ஸ்கொயர்னால் 3 2 டைம்ஸ் போடணும்னு அர்த்தம். 5 ஸ்கொயர்னால் 5 2 டைம்ஸ் போடணும்னு அர்த்தம். 5 power 3னா 5 into 5 into 5 3 டைம்ஸ் போடணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ -1 into -1 divided by 2 that is 1/2. அதனால தான் எப்போவுமே நெகட்டிவோட பவர் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பவர் 2 வந்தாலே நெகட்டிவ் ரிமூவ் ஆகிட்டு நம்பர்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ -1 த பவர் 2னா +1 தான் வரும் by 2. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜை நம்ம 1 by 1 பார்க்குறோம். ஆனால் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது நம்மளுக்கே இது தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போனால் கூட இது கூட சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் இதை டீச் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஒரே ஒரு எலமெண்ட் ஃபஸ்ட்டு நம்பர் இந்த எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ A1க்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 1/2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து A12 கண்டுபிடிக்கணும். அதாவது என்னோட ஐஜியோட வேல்யூ I minus 2j the whole square divided by 2 அப்படின்றதுல A12. அதாவது that means I is equal to 1 and J is equal to 2. I is equal to 1 minus 2, J is equal to 2.
நான் இங்கே ஏன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ப்ராக்கெட் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஒரு நம்பராக இருக்கும்போது இப்போ நான் 2 பக்கத்தில் ஒரு 2 போட்டால் 22ன்னு ஆகிடும். அப்போ இது ரெண்டுக்கும் 22 கிடையாது, மல்டிப்ளிகேஷன் சைன். அதனால் சிம்பிளாக வந்து நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். டிவைடட் பை 2. 1 - 4 சப்ராக்ட் பண்ணால் -3 the whole power 2 by 2. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா நெகட்டிவோட பவரில் ஈவன் நம்பர் பவர் 2 வந்திருக்கு, அப்போ ப்ளஸ் ஆகிடும். 3 power 2 மட்டும் போட்டால் போதும். 9/2. இப்போ என்னோடய A12 இந்த பிளேஸ் என்ன வரும்? 9/2. நெக்ஸ்ட்டு A13. A13 என்ன அர்த்தம்? ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 3. 2 power 3 the whole power 2 divided by 2. 1 - 6 the whole power 2 divided by 2. -5 the whole power 2 divided by 2. 5 squared by 2. Next 25/2. இப்போ நான் இந்த எலமெண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். 25/2. நெக்ஸ்ட் என்னது? A21 கண்டுபிடிக்கணும். A21. Here I is equal to 2 and j is equal to 1. என்ன வரும்? 2 minus 2 times 1 the whole power 2. அதாவது ஐக்கு பதிலாக 2 போட்டுக்கும், ஜேக்கு பதிலாக 1 போட்டுக்கும். divided by 2. 2 minus 2 the whole power 2 divided by 2. அப்போ 0. ஏன்னா 2 2ஆல் சப்ராக்ட் பண்ணால் 0 தான் வரும். 0/2 equal to 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு A22. ஐயும் 2 ஜேவும் 2 whole power 2 divided by 2. 2 minus 4 the whole power 2 divided by 2. minus 2 the whole power 2 divided by 2 equal to 4/2 equal to 2. A23. 2 power 3 the whole power 2. 2 minus தப்பாக எழுதிட்டேனா? இல்லை, ஏன்னா ஐயோட வேல்யூ எல்லாமே 2னால ஃபஸ்ட் நம்பர் 2 தான் வருது. 6 the whole power 2 divided by 2. minus 4 the whole power 2 by 2. 4 4s are 16. நெகட்டிவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறிடும். 8 தான் ஆன்சர். ஸோ நமக்கு ஃபஸ்ட் நம்பர் என்னது? 0 to 8. 0 to 8. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கவனமாக செஞ்சு கரெக்டாக ஆன்சர்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா எப்போவுமே இந்த ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும்.